Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிட்டு இருக்க சீரீஸில் இன்னைக்கு டே 11. இன்னைக்கு பார்ட் 1 பார்க்க போகிறோம் ரெண்டர் லிஸ்ட்டோடது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், லிஸ்ட் எப்படி ரெண்டர் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ண போகிறோம். எப்போவுமே புது டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம புது காம்பனண்ட், ஸோ JSX JavaScript XML ஃபைல், ஸோ ஃபங்க்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணி காம்பனண்ட் பேர் கொடுத்து பேராந்தசிஸ் போட்டு நம்ம ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ எங்கேயாச்சும் இது யூஸ் பண்ணுறதுக்காக இங்கேயே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ எவ்ரி காம்பனண்ட் ஷுட் ரிட்டர்ன் சம்திங்ல இங்கேயும் ஏதாவது ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ நம்ம லிஸ்ட்டை ரெண்டர் பண்ணுறது பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு வேரியபிளில் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ வெஜ்ஜீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இங்கே ஆனியன், டொமேட்டோ அண்ட் யாம், அதுக்கப்புறம் கேரட். ஓகேவா? ஸோ இந்த வேரியபிளில் என்ன வெஜ்ஜீஸுங்கிற வேரியபிளில் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. ஸோ இதை இங்கே ரிட்டர்ன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கே எந்த சேஞ்சஸும் தெரியாது பிகாஸ் app.jsxல நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணலை. இம்போர்ட் லிஸ்ட். ஓகே, இப்போ இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். லிஸ்ட் காம்பனண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் இப்படி ரெண்டர் ஆகுதா. எனக்கு லிஸ்ட்டாக ரெண்டர் ஆகணும் இந்த அரே ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? ஓகே, மேப்னு ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்குது. ஸோ கான்ஸ்ட் லிஸ்ட் ஐட்டம்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த மேப் இன்பில்ட் மெத்தட் என்ன பண்ணுன்னா இந்த அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை ஒவ்வொன்றா லைக் ரீட் பண்ணி எடுத்து இங்கே வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி ஆரோ ஆப்ரேட்டர் தரேன். அதாவது இங்கே என்ன பண்ணுன்னா இந்த வெஜ்ஜீஸ் இதுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு வேரியபிளாக ஒவ்வொரு என்டிட்டியாக எடுத்து இந்த வெஜ்ஜுங்கிற உள்ள டெம்பரவரியாக அசைன் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆரோ ஆப்ரேட்டருக்கு அப்புறம் என்ன சொல்கிறோமோ அதை வச்சு ரெண்டர் ஆகும். ஸோ நான் லிஸ்ட் ஐட்டமாக நீ ரெண்டர் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ண போகிறோன்னா இந்த வெஜ்ஜுங்கிற வேரியபிளை மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸை ரிட்டர்ன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சி இப்போ லிஸ்ட்டாக ரெண்டர் ஆயிடுச்சா. ஓகே, ஸோ இங்கே ஒரு வார்னிங் சொல்லுது, அதை நம்ம அடுத்து செக் பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. அதை நம்ம ரெண்டர் பண்ணுறதுக்கு நம்ம மேப் இன்பில்ட் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி லிஸ்ட்டாக ரெண்டர் பண்ணுறோம். ஆல்சோ இதை சார்ட் பண்ணலாமான்னு கேட்டால் எஸ், நம்ம சார்ட் பண்ண முடியும். வெஜ்ஜி சார்ட் கொடுத்தோம்னா சார்ட் ஆயிரும். COTY அப்படின்னு சார்ட் ஆயிருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். நான் எனக்கு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதை எப்படி ரெண்டர் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ல என்ன எடுக்கலாம் அப்படின்னா நேம் இருக்கலாம், அப்புறம் குவான்டிட்டி இருக்கலாம். நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், சொல்ல போறேன். ஸோ பேரந்தீசிஸ்ல தான் ஆப்ஜெக்ட் இருக்குமா, இதுக்குள்ள நேம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து குவான்டிட்டி, எனக்கு ஒரு 10 kgs ஆஃப் ஆனியன். சேம் வே அடுத்த ஆப்ஜெக்ட் அதே மாதிரி நேம் மென்ஷன் பண்ணியாச்சு. அண்ட் குவான்டிட்டி ஒரு 15. நெக்ஸ்ட் நேம் யாம் குவான்டிட்டி ஒரு 25. அடுத்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் நேம். ஓகே, நெக்ஸ்ட் குவான்டிட்டி 9. ஓகே, ஸோ இப்போ அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக இருக்குது. இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்டை இப்போ நான் சேவ் பண்ணேன்னா இங்கே எந்த சேஞ்சஸுமே தெரியாது பிகாஸ் இதுக்கு முன்னாடி அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக இருந்தது. நம்ம டேரெக்டாக அந்த லைக் வெஜ்ஜீஸ் டாட் மேப் கொடுத்து நம்ம பண்ணிட்டோம். பட் இப்போ நிறைய என்டிட்டிஸ் உள்ள இருக்கா, அப்புறம் எப்படி தெரியும் எதை டிஸ்பிளே பண்ணணும் எதை ரெண்டர் பண்ணணும்னு. அதனால இது ப்ராப்பராக சார்ட்டும் ஆகாது, இங்கே மேப்பில் டிஸ்பிளேவும் ஆகாது. ஓகே, இப்போ அதுக்கு என்ன ஒர்க் இங்கே பண்ணணும்னா வெஜ் டாட் நேம், எனக்கு நேமை மட்டும் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொன்னால் இப்போ டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ நமக்கு அதுக்கான வேல்யூஸ் ப்ராப்பராக டிஸ்பிளே ஆயிடுச்சா. ஸோ இப்படி தான் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்க ஒரு என்டிட்டியை நம்ம எடுத்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே ஒரு இஷ்யூ வந்துட்டே இருக்கு. என்ன சொல்லுது? மிஸ்ஸிங் கீ ப்ராப் ஃபார் எலமெண்ட் இன் ஐட்ரேட்டட்.
இந்த சிம்பிள் ப்ரௌசரில் பார்க்குறனால இங்கே வந்து நம்ம அந்த கன்சோலை வந்து செக் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்னா வேறு ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரௌசரில் போய் செக் பண்ணலாம். ஸோ ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈச் சைல்டு இன் அ லிஸ்ட் ஷுட் ஹாவ் அ யூனிக் கீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம ரெண்டர் பண்ணுறதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாது, அப்படியே தான் ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. பட் தெர் இஸ் அ வார்னிங். நம்ம வந்து இந்த மாதிரி கோட் பண்ணும்போது வி ஷுட் பி லைக் வெரி காஷியஸ் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் வார்னிங். ஸோ இந்த வார்னிங்கை வந்து மினிமைஸ் பண்ணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் ஒரு யூனிக் கீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இங்கே வந்து ஒரு இந்த லிஸ்ட்டுக்கு கீன்னு சொல்லிட்டு ஒரு என்டிட்டி கொடுத்து அதை வந்து இந்த வெஜ் டாட் நேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த வார்னிங் போயிடுச்சா? இந்த ரெண்டர் ஆகிற லிஸ்ட்டில் எந்த சேஞ்சஸுமே கிடையாதா? சேம் வே நான் வந்து இப்போ இங்கே போயிட்டு பார்த்தாலும் அந்த வார்னிங் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குமே யூனிக்காக ஒரு கீ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். Stay tuned for the next video, guys. Thanks for watching. Bye bye. Take care.